கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். இயேசு மனிதர்களுக்கு தந்த குடும்ப உறவு பற்றி முக்கியமான அறிவுரை வழங்குகிறார். திருமணம் என்பது கர்த்தர் தந்த துணை. மேலும் குடும்ப உறவுகள் பரிசாக கருதப்பட வேண்டியவை என்பதை கற்றுக் கொடுக்கிறார். குடும்பம் என்பது மனிதரின் வாழ்வில் பெரும் ஆசீர்வாதமாகவும் வாழ்வில் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பரிசாகும். ஒவ்வொரு உறவின் பின்னும் கர்த்தரின் கருணை, பாதுகாப்பு, பரிபூர்ண அன்பு அடங்கியிருக்கும். குழந்தைகள், பெற்றோர்கள், கணவன், மனைவி ஆகிய அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். செந்தில் ஒரு கிராமத்தில் வளர்ந்தவனாக இருந்தாலும் பிறகு வேலை கிடைத்ததும் நகரத்திற்கு குடிபெயர்ந்தான். அங்கு அவன் பிரியாவை திருமணம் செய்து கொள்ள நேர்ந்தது. அவர்கள் இருவரும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை கொண்ட மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை தொடங்கினர். திருமணத்தின் ஆரம்ப நாட்களில் எல்லாமே புதிதாகவும் அழகாகவும் இருந்தது. ஆனால் நாளடைவில் சில சிக்கல்கள் வந்தது. ஒரே வீட்டில் வாழும்போது கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் எழ ஆரம்பித்தன. ஒரு நாள் இவர்கள் இடையே பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது. செந்திலும் பிரியாவும் தற்காலிகமாக நிம்மதி காண முடியாமல் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் ஆலயத்திற்கு சென்று போதகர் முன்னிலையில் மனதை அமைதியாக்க முடிவு செய்தனர். அவர்களுக்கு போதனை சொல்லிய போதகர், கர்த்தரே குடும்பத்தை பரிசாக அளிக்கிறார், குடும்ப உறவுகளை மதிக்கவும் பராமரிப்பது நம் பொறுப்பு என போதித்தார். அது அவர்கள் இருவர் மனதிலும் உணர்த்தியது. அதன் பின்பு அவர்கள் ஒருவருக்கொருவர் அதிக அன்பும் புரிதலும் கொண்டவர்களானார்கள். இறுதியில் இயேசுவின் ஆசீர்வாதத்தால் சிறப்பான குடும்பமாக செழித்து வாழ்ந்தனர். தேவன் நம் வாழ்வில் அமைத்த குடும்பத்தோடு நாம் அவருடன் தொடர்பு கொள்ள நம்மை அழைக்கிறார். குடும்பம் என்பது கர்த்தரின் கிருபையால் நாம் பெற்ற பரிசு. இருவரும் ஒரே மாம்சமாக இணைந்து வாழ்க்கையின் சவால்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு புனித உறவு. கர்த்தர் நமக்கு குடும்பம் என்னும் பரிசினை அளித்திருப்பதால் நாம் அன்பு, பொறுமை, பரிபூரணத்தால் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். குடும்பம் என்பது கர்த்தரின் கிருபையினால் நமக்கு ஒரு பரிசு என்ற உண்மையை நம் மனதில் நிறுத்துவோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்திலே நாம் ஒவ்வொருவரோடு நன்றாக பேசி அன்பை வெளிப்படுத்த வேண்டும். பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மில் மகிழ்வார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, குடும்பம் நீர் எங்களுக்கு தந்த அற்புதமான பரிசு என்பதை உணர்ந்து வாழும் கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.